ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, எங்கள் ஆட்சியில் நிறையா செஞ்சோம், நாங்கள் நிறையா செஞ்சுருக்கோம், எங்கள் ஆட்சியில் நிறைய திட்டங்கள் செய்யப்பட்டது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரிதான், உங்கள் ஆட்சியில் நீங்கள் நிறையா செஞ்சீங்க. அது மட்டுமே மக்கள் மனசில் இருந்திருந்தால் இன்னைக்கு இந்த இடத்துல நீங்கள் வந்து நின்றுக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் நிறையா வச்சு செஞ்சது நிறையா இருக்குது. அதாவது நம்ம ஐயா கலைஞர் அவர்கள் வந்து ஒரு திட்டம் மக்களுக்காக செய்கிறாரு அப்படின்னா அவர் ரெண்டு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பார். ஒன்று, நாளைக்கு வரலாறு அதை பற்றி பேசணும். ரெண்டாவது, அதை சார்ந்து நம்ம வம்சம் பெருசாக வளர்ந்து வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கிற இத்தனை வருஷமான திட்டங்களில் மக்களுக்கான திட்டங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒருத்தரோட வளர்ச்சி அதுக்கு பின்னால் இருந்துட்டு இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் ஒரு சாதாரண ஒரு விவசாயியாக இருந்தோ அல்லது ஒரு ஓட்டுநர் மகனாவோ அல்லது ஒரு சலூன் கடைக்கார மகனாவோ இருந்து நீங்கள் ஒரு போராடி எனக்கு வந்து இந்த மாதிரியான சட்டங்கள் மக்களுக்கு வேணும், இந்த மாதிரியான திட்டங்கள் மக்களுக்கு வேணும் நீங்கள் போராடி வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா வரலாறு பேசும். கரெக்ட், ஓகே, இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ வாங்கி கொடுத்துருக்காங்கட்டு. ஐயா, நீங்கள் இதெல்லாம் இந்த திட்டங்கள்லாம் நீங்கள் செஞ்சது எதனால, எதுக்காக? ஏன்னு கேட்டிங்கன்னா மக்கள் வந்து உங்களை தேர்ந்தெடுத்து உங்களை ஒரு முதலமைச்சராக ஆக்கி உங்களுக்கு வேணுங்கிற ஒரு ஏசி அறையை கொடுத்து வசதியான கார் கொடுத்து கூட பாதுகாப்புக்கு காவல்துறையை அனுப்பி வச்சு இவ்வளோ வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து மாதம் சம்பளம் கொடுத்து உங்களை வந்து வேலை செய்ய உட்கார வச்சது எதுக்கு? நீங்கள் என்ன சும்மா ஓசியில் வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் பண்ணீங்களா? உங்களுக்கு வேணுங்கிற எல்லா சலுகைகளும் மக்கள்கிட்ட பெறப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி வாங்கிக்கிட்டு நீங்கள் செஞ்ச செய்கை எல்லாமே அதில் நீங்கள் மக்களை வச்சு செஞ்சது நிறைய இருக்குது. நீங்கள் உருவாக்கி கொடுத்த திட்டங்கள் எதுவும் மறுக்கப்படலை. ஆனால் அதை சார்ந்து திமுக வாழ்ந்ததும் வசதியாக ஆடம்பரமாக வாழ்ந்ததும் அவங்க குடும்பங்கள் வாழ்ந்ததும் தான் நிறைய இருக்குது. சரியா? இதை நீங்கள் பெருமையாக பேசிட்டு தெரியாதீங்க. நன்றி, வணக்கம்.